கடந்த சில வருடங்களாக உலகளாவிய பிரச்சனையாக உலக நாடுகளுக்கு எழுந்திருப்பது ஊடுருவல்தான். தங்கள் வசிக்கும் நாடுகளில் குற்ற செயல்களோ அல்லது வசிக்க ஏதுவான சூழல் இல்லாத நேரத்தில் அண்டை நாடுகளில் சட்டவிரோதமாக ஊடுருவி பின் அந்நாட்டு குடியாகவே மாற போலி ஆவணங்களை தயாரித்து அந்த நாட்டிலேயே தங்கிவிடுகின்றன. அதுவும் இந்தியா போன்ற நாடுகளில் ஊடுருவல்கள் மூலம் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பது அனைவரும் அறிந்ததே. அதிலும் ஊடுருவல் பிரச்சினை அதிகம் நிலவும் மேற்கு வங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் மூலம் அதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அதாவது நம் எல்லை பாதுகாப்பு படையின் மூத்த அதிகாரி ஒருவர் இது குறித்து பேசுகையில், வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் சொந்த நாட்டிற்கே திரும்புகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இன்று எல்லை தாண்டும் வங்கதேசத்தினர் எண்ணிக்கை கூடியுள்ளது. இவர்கள் வேலியில்லாத வடக்கு பரக்கனாஸ் மற்றும் மால்டா மாவட்ட எல்லை வழியே வங்கதேசத்துக்கு தப்பி செல்ல முயற்சி செய்து வருகின்றனர். முன்பு இவ்வாறு செல்வோர் எண்ணிக்கை தினமும் இரட்டை இலக்கில் இருந்த நிலையில் இன்று நாள் ஒன்றுக்கு 150 நபர்கள் வரை எல்லை தாண்டுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இது எஸ்ஐஆருக்கு கிடைத்த வெற்றி என பலரும் கருத்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் நேபாளத்துடன் உத்தரப்பிரதேச மாநிலம் எல்லையை பகிர்ந்து வருகிறது. இதனால் நேபாளத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ஊடுருவல்கள் நடைபெறுகிறது என்று சமீப காலமாக செய்தி வரும் நிலையில் அதை ஒட்டுமொத்தமாக சரி செய்ய மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஊடுருவல்களை கையாள்வது குறித்து யோகியின் முதல்வர் அலுவலகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் சட்டம் ஒழுங்கு, தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக நல்லிணக்கம் ஆகியவை நமது முதன்மையான முன்னுரிமை எனவும், மாநிலத்தில் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கையையும் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் தங்கள் பகுதியில் வசிக்கும் சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் காண்பதை உறுதி செய்து விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். ஊடுருவல்காரர்களை தங்க வைக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் தற்காலிக தடுப்பு காவல் மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட சட்டவிரோத குடியேறிகள் இந்த மையங்களில் தங்க வைக்கப்படுகின்றனர். தேவையான சரிபார்ப்பு செயல்முறை முடியும் வரை அங்கேயே தங்கியிருப்பர். தடுப்பு காவல் மையங்களில் வைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத குடியேறிகள் சட்ட நடைமுறைகளின்படி அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். 10 வருடங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் சட்டம் ஒழுங்கிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஆனால் யோகி ஆதித்யநாத் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீராக்கி அதன் பின் முதலீடுகளை ஈர்த்தார். இதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பொருளாதாரத்தில் முன்னேறி வருகிறது. இப்படி இருக்க இந்த ஊடுருவல் பிரச்சனையையும் யோகி திறம்பட கையாண்டு தீர்வு காண்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என பலரும் கூறி வருகின்றனர்.